வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பானுகோபன் ஐராவனம் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய யானை ஜெயந்தனிடம் இருந்தது. ஜெயந்தனை பானுகோபன் தாக்கிவிட்டார். அதனால் தன்னுடைய தலைவனை விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐராவனம் என்ற யானை நேராக பானுகோபனிடம் போர் செய்தது. பானுகோபன் ஐராவனத்தை அதனுடைய அந்த தந்தங்களை ஒடிய வச்சு துதிக்கையை பிடிச்சி சுற்றி அடித்து அதை ரொம்ப படுத்திட்டு ஜெயந்தனை சிறை வச்சு கொண்டு போயிட்டாப்புல. இப்போ அந்த ஐராவனமான யானை என்ன பண்ணுது, நேராக அது வானுலக யானை தன்னுடைய இந்த நிலைமை மாறணும், தன்னுடைய தலைவனுடைய நிலைமை மாறணும், இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, அந்த ஐராவனம் என்ற யானை மண்ணுலகம் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய சிவத்தலத்தை, அற்புதமான ஒரு சிவத்தலம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான சிவத்தலங்களிலே ஒன்று திருவெண்காடு. இந்த ஊரில் தான் பட்டினத்தார் வாழ்ந்தார். அந்த சிவனை வணங்கி தான் அவர் அந்த நிலை அடைந்தார். இந்த ஊரில் தான் மெய்கண்டார், அவருடைய அப்பா தவம் செய்து மெய்கண்டாரை பெற்றெடுக்கிறார். இப்படி பல அற்புதங்கள் நிகழ்ந்த அந்த திருவெண்காடு தலத்திலே யானை தேர்ந்தெடுத்து வந்துருதான். ஆகாயத்திலிருந்து அது தேர்ந்தெடுத்து திருவெண்காடு நித்தியம் சிவனை பூஜை செய்து அந்த உடல் வலியோடு செய்து வழிபட்டது. வழிபாடு பூர்த்தியான பின்பு சிவபெருமான் அந்த யானைக்கு காட்சி கொடுத்து அதனுடைய வலியெல்லாம் சரிப்படுத்தி அதனுடைய பழைய ரூபத்தை கொடுத்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எல்லாமே மாறும்னு சொல்லி அதை அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் திருவெண்காடு. வாழ்நாளிலே ஒரு தடவையாவது போய் நம்ம தரிசனம் செய்துட்டு வர வேண்டிய அற்புதமான சிவத்தலம் திருவெண்காடு சிவத்தலம். அப்படி அந்த ஐராவணமான யானை வணங்கி போயாச்சு. இப்போ நடந்த எல்லாத்தையும் தேவேந்திரனுடைய சொல்றார் முருகன். தேவேந்திரன் தன்னால் முடியாதுன்னு சொல்லி வியாழ பகவானை வைத்து முருகனுக்கு கதை சொல்றார். வியாழ பகவான் இது அத்தனையும் கூறி வந்துட்டு சொல்றார், இந்திரன் கரந்தனன் சயந்தனும் சிறையில் நிற்கின்றனன், தொன்னகர் அவிந்து பட்டது விண்ணோர் செய்கையும் இது என்று தெரிவிக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்திரன் கரந்தனன்னா இந்திரன் போயிட்டான், சயந்தனும் சிறையில் நிற்கின்றனன், ஜெயந்தனை சிறையில் வச்சாச்சு. தொன்னகர்னா அந்த வானுலகம் எல்லாம் தீ வைத்து கொளுத்திட்டார்கள், வானுலகம் அவிந்து பட்டது, விண்ணவர் செய்கையும் இது. இப்போ விண்ணவர்கள் எல்லாம் இந்த நிலையில இருக்கிறாங்க முருகா, சிவம் தரும் பதம் ஒன்றே நிலைத்தது அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். எந்த பதவியும் எந்த நிலைமையில் எப்போ வேணாலும் போகலாம், ஆனால் சிவன் தரக்கூடிய இந்த பதம் தான் நிலையான பதம் என்று தேவர்கள் அனைவரும் நாங்கள்லாம் உணர்ந்தோம். இப்போ இந்த நிலையிலே உங்களை சரணாகதி அடைஞ்சிருக்கிறோம் முருகா. நடந்த அனைத்தையும் நான் கூறினேன். தேவேந்திரன் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவபெருமான் காட்சி கொடுத்து உங்களை தோற்றுவித்து இப்போ நம்ம தாரகனை வென்று திருச்செந்தூரில் இருக்கிறோம் முருகா. இது அத்தனையும் நான் நடந்தது அத்தனையும் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாச்சும் பிழை இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நான் விட்டுருந்தாலும் விட்டுருக்கலாம். முருகா அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடி தொட்டு வியாழ பகவான் வணங்குகிறார். முருகப்பெருமான் ஆனந்தமான ஒரு சிரிப்பு சிரித்து அவருடைய முதுவை தட்டி கொடுத்து நடந்த அனைத்தையும் அவர்கள் பக்கமும் இல்லாமல் உங்களுடைய பக்கம் இல்லாமல் நடுநிலைமையிலே நின்று சொன்னார் இல்லையா, மிக உத்தமமான குணம் உனக்கு அப்படின்னு சொல்லி முருகன் தன்னுடைய வாயாலே வியாழ பகவானை போட்டிருக்கிறார். ஏன்னா ரொம்ப கஷ்டம், நடுநிலைமையாக பேசுறது என்பது ரொம்ப கஷ்டம். யாராக இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணா அப்படின்னு தான் ஆரம்பிப்போமே தவிர நம்ம என்ன பண்ணணும்னு ஆரம்பிக்க மாட்டோம். இவர் அதனால தான் இவன் சொல்லலை, முருகர் கதை கேட்கும்போது இந்திரன் சொல்லலை. ஏன்னா அவர் நடுநிலைமையாக சொல்ல மாட்டார். அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம பிரகஸ்பதி தேவகுரு, அவர் வைத்து சொன்னார்கள். அனைத்தையும் கேட்டு முருகன் ஆனந்தப்பட்டார். அவர்களை ஆசி கூறி அவரை அமர சொன்னார். எல்லாரும் முருகர் அருகாமையிலே அமர்ந்து கொண்டு முருகனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ முருகர் சொல்றார், நடந்த அனைத்தும் அவர் சொல்றார், ஒன்றும் மாறலை, சரியா சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன போர் தான் அப்படின்னாங்க எல்லாரும். போர் பண்ணலாம் முருகா அப்படின்னு. முருகர் அதுக்கு இசையலை. ஏன்னா நம்ம தாரகனை கொண்டுட்டோம், சூரனுடைய தம்பியான தாரகனை கொண்டுட்டோம்.
இந்த தகவல் எப்படியும் சூரபத்மனுக்கு போய் சேர்ந்திருக்கும். இந்த தகவல் தன்னுடைய தம்பி இழந்த காரணத்தினாலே அவருடைய மனநிலையில் எதனா மாற்றம் இருக்கலாம். சரி, இப்போ கூட நம்ம தேவர்களை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு மனநிலை மாறி இருக்கலாம். அதனால் எடுத்தவொடனே போர் செய்யக்கூடாது. யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஆளுங்களை தூது அனுப்புவோம், தூது போட்டோம், போய் நிலைமை எடுத்து சொல்லட்டும், சூரனுடைய மனநிலைமை தெரிந்து கொள்வோம். இவர் போய் சொல்லட்டும். இப்பயும் சொல்கிறேன், தேவர்கள் எல்லாம் சிறையிலிருந்து விடுவிட்டு அவரவர்கள் பதவியில் அவரவர்கள் இருக்கட்டும். நீ பாட்டுன்னு உன்னுடைய 1008 அண்டத்தையும் நீ ஆட்சி செய், அவர்கள் தனியாக ஆட்சி செய்யட்டும், யாரையும் துன்புறுத்தாமல் சித்திரவதை செய்யாமல் அவர்கள் சிறையிலிருந்து விட்டுட்டு சொல். நான் எப்படியே நான் கைலாயம் திரும்பி போயிடுறேன். இதை போய் சொல்லுங்க, அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு பார்ப்போம், நேரடியாக போர் வேணாம் அப்படின்றாரு முருகர். வீரவாகு எல்லாம் சொல்றாங்க, முருகா அவங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை முருகா, அவன் கேட்குற நிலைமையிலலாம் இருக்காது, அவன்லாம் சாதாரண ஆளே கிடையாது, மிக கொடிய அரக்கன். அவன்லாம் யாராக இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கணும்பா. சாமி சொல்கிறார், யாராக இருந்தாலும் வாய்ப்பு தரணும், எடுத்தவொடனே நம்ம போர் செய்திடக்கூடாது, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். நிச்சயமாக அவனுடைய மனநிலைகள் மாறி இருக்கலாம். ஏன்னா அவனுடைய தம்பி இழக்கப்பட்டான், அவனுடைய பல பேர் இறந்தார்கள் இல்லையா, அதனால் இப்போ அவனுடைய மனநிலை கண்டிப்பாக மாறப்பட்டிருக்கும். அதனால் நம்ம தூது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்கிறார். சரி, நீங்கள் சொன்னால் அதில் என்ன முருகா குற்றம் இருக்கும் போது உங்கள் சித்தப்படியே நடக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். இப்போ முருகர் கேட்குறாரு, யாரை தூது அனுப்பலாம் அப்படின்னு. எல்லாருடைய பெரிய வயசானவர் பிரம்மதேவர் இவர் அனுப்பு. என்னது பிரம்மா அலறிட்டார், என்னது தூதா, நான் போனால் அவ்வளோதாங்க, என்ன துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவோம் அப்படின்னாரு. சரி, அப்போ வைகுந்தபதியான திருமால், சிவசிவா எனக்கு நீங்கள் சொல்லும் போதே ஜுரம் அடிக்குது அப்படின்றார் அவர். அப்போ யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நாரதர் வீரவாகு அப்படின்னாரு. சரியாக சொன்னீர்கள், நானே வீரவாகு அனுப்பலாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமே பெரியவங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு முருகர் தெரிவிக்கிறார். என்ன வீரவாகுன்னு, முருகா உத்தரவிடுங்கள்ட்டு ஒரு அப்படியே நிற்கிறார். ஒரு நொடி கூட யோசிக்கல, கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு தூது வந்தவன் வந்தவனை கொல்லக்கூடாது. மெயின் ஒருத்தர் தூது வந்துடுறாருன்னா அவர் நடுவு நிலைமையான ஆள், அங்கே தகவலை இங்கே சொல்லணும், இங்கே சொல்கிறது அங்கே சொல்லணும், அவ்வளோதான் அவருடைய வேலை. அவங்க மேலே கோபத்தை காட்டக்கூடாது. ஆனால் இந்த விஷயம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மிக கொடிய அரக்கன் அவன் தூது அவனை கொல்லக்கூடாதுன்னு கூட நினைக்க மாட்டான், அவன் என்ன வேணாலும் செய்வான், அப்படியேப்பட்ட அரக்கன். அவனை நம்பி அங்கே போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான செயல். அதனால் எல்லாரும் யோசிப்பாங்க. ஒரு சொன்ன உடனே நிற்கிறார் அவர், உத்தரவிடுங்கள்னு. சுற்றி இருந்தவங்க அழகிட்டாங்க, எப்படி இவனுக்கு இவ்வளோ தைரியம், சும்மாவா பின்ன வீரபாகுவாச்சே அப்படின்னு எல்லாம் நினைத்து கொண்டார்கள். முருகன் அவரை அழைத்து சொல்கிறார், வீரபாகு நீ நேரடியாக சூரபத்மன் இருக்கக்கூடிய வீர மகேந்திரபுரியை செல், அங்கே போய் சூரனிடம் எடுத்து கூறு, இதே மாதிரி சிவனுடைய குமாரன் முருகப்பெருமான் வந்திருக்கிறார், இதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கிறாரு, போர் செய்யலான்னு வந்திருக்கோம், ஆனால் இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து விடுவேன், இந்திரனுக்கு அந்த நிலையை போகட்டும், அவரவர்கள் பதவியிலே அவரவர்கள் இருக்கட்டும், இப்பயும் நீ விட்டு விட்டா என்றால் நான் எப்படியே கைலாயம் திரும்பி செல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டுன்னு வா அப்படின்றார். அப்படியே முருகா உங்களுடைய சித்தப்படியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வீரபாகு சொல்கிறார். அப்போ முருகர் சொல்கிறார், வீரபாகு நீ போகிற இடத்துல பலவிதமான சிக்கல்கள் வரலாம், உன்னை கோபப்படுத்தும்படி பல சம்பவங்கள் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நீ நிதானத்தை கையாண்டு இந்த கொடுத்த வேலையை கரெக்டாக செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வீரபாகத்தேவரிடம் குறிப்பிடுகிறார். அப்படியே முருகா நீங்கள் துணை இருக்கும்போது நான் எனக்கு எதனால் கவரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகத்தேவர் தூது சொல்வதற்கு புறப்படுகிறார். எங்கிருந்து? திருச்செந்தூர்லேருந்து. இப்போ எல்லா தேவர்களும், அதாவது இந்திரன், பிரம்மன், விஷ்ணு மற்றும் ஏனைய தேவர்களோடு நாரதர் உட்பட எல்லாரும் அமர்ந்திருக்க முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே அமர்ந்து கொண்டு, இதெல்லாம் மிக நுட்பமான ஒரு இடம். என்னன்னா, கந்த புராணத்தில் நான் முருகப்பெருமான் கைலாயத்திலிருந்து கிளம்பி ஒரு தலமாக தரிசனம் பண்ணிட்டு திருச்செந்தூர் அடைந்து இங்கே கதை கேட்டார் இவ்வளோ காலம். இதில் அங்கிருந்து புறப்பட்டு இப்போ இங்கே இருக்கிற வரையிலும் முருகன் 6 முகத்தோடவே இருந்தாராம். தனி முகம், ஒரு முகம் கொண்டு அவர் அமர்ந்து இல்லையா. அங்கிருந்து இப்போ இவ்வளோ கதை கேட்டும் இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் வரையிலும்
6 முகத்தோடே இருந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க முருகர். ஏன்னா அவருடைய படைப்புடைய சிறப்பே அதுதான். முருகப்பெருமானுடைய தோற்றமே 6 முகம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. சிவபெருமானுக்கு 5 முகம் 6 முகம் உண்டு. கீழ் நோக்கி இருந்ததுனால யாருக்கும் தெரியல, அதோ முகமாகிய கீழ் நோக்கி இருந்தது. ஆனால் முருகனுக்கு 6 மேல் நோக்கி இருந்தது. முருகப்பெருமானுடைய 6 முகங்களோடே இவங்க இவ்வளோ நேரம் இருக்கிறார். இப்போ வரலாம். இப்போ இந்த 6 முக பெருமான் வந்து திருச்செந்தூர்ல அமர்ந்து இப்போ வீரபாகத்தேவரை அனுப்புகிறார், தூது அனுப்புகிறார். வீரபாகத்தேவர் திருச்செந்தூர்ல இருந்து புறப்படுறார். புறப்பட்டு அவர் என்ன பண்றார், கடல், திருச்செந்தூரே கடல்ல வந்து திருச்சீர் அலைவாயின்னு பேர். அலை வந்து கோயில எப்பவுமே அவருடைய இடத்தை தொட்டுட்டு இருக்கும். அங்கிருந்து புறப்பட்டு இப்போ வந்து சூரபத்மன் எங்க இருக்கிறாருன்னா இலங்கைக்கு வடக்கு, நமக்கு தெற்கு. அங்க வீரமகேந்திரபுரின்னு கடலுக்கு மத்தியில கடலை தூர்த்து புது நகரம் அமைத்து அவன் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு போகணும். இவர் என்ன பண்றாரு, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. முதல் கடலுக்கு மத்தியில ஒரு மலை இருக்குது, கந்த மதனகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. எங்க, திருச்செந்தூரை கடந்து கடலுக்கு மத்தியில ஒரு மலை, கந்த மதனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரினா மலை. அதுக்கு மேல ஏறி நின்று பார்க்கிறார் அந்த இடம் எங்க இருக்குதுன்னு. இன்னைக்கு மாதிரி பைனாகுலரா இருக்குது, எங்க இருக்குதுன்னு தெரியாது இல்லையா. அவர் இன்னும் கவனிக்கிறார், தெரியல. முருகா அப்படின்னு தன்னை நினைச்சு அப்படி இப்படின்னார். உலகத்துல மிக உயர்ந்த ரூபம் எடுத்தார், விஸ்வரூபம் சொல்லுவாங்களே அந்த ரூபம். அப்படியே வளர்றார். யாரு, வீரபாகத்தேவர் அப்படியே வளர்கிறார். முருகனை வணங்கினால், முருகனுடைய அருள் இருந்தால் அட்டமாசித்து கிட்டும். முருகர்கிட்ட இருக்கிற ஒரே பயங்கரமான விஷயம் அது. பல யோக சூக்குமங்கள் செய்து கிடைக்காத அந்த அட்டமாசித்து முருகனுடைய அருள் இருந்தால் கிடைக்கும். அருணகிரிநாதர் கூடு விட்டு கூடு பாயிறாரு, அட்டமாசித்தில ஒன்னாச்சு. அருணகிரிநாதர் எங்க உட்காந்து யோகம் பண்ணாரு, முருகனுடைய அருளால் கிடைக்குது. அப்படியே வீரபாகத்தேவர் அப்படியே விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்றாரு. இவர் எங்க உட்காந்து யோகம் பண்ணாரு. பல தவ யோகிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அது அட்டமாசித்து. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஹனிமான்னு சொல்லி 8 விதமான சித்துக்கள். அதனுடைய கோட்பாடு என்னன்னா, காகிதத்தை விட ரொம்ப மென்மையாகிறது, மலையை விட மிக பெரியதாகிறது, கடுவை விட அணுவை விட ரொம்ப சிறியதாகிறது, மிக உயர்ந்த அளவு ஆகிறது, மிக சிறிய அளவு ஆகிறது. இங்கே இருந்த இடத்துல எங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் தெரியலாம், பல உடல்களோடு. அதுதான் சொல்லுவாங்க அனிமா, மகிமா, லகிமான்னு சொல்லி 8 விதமான சித்து. இப்படி 8 விதமான சித்துக்கள். கூடு விட்டு கூடு பாயிர வித்தை, பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. அது உடம்பு அவ்வளோதான் அப்படியே இருக்கும். இறந்த ஒரு உயிரில் இந்த ஆத்மா கொண்டு செலுத்தி அது போய் வேலை செய்துட்டு வரும். அது வரல. இப்போ இந்த உடம்பு வந்து செக் பண்ணாங்கன்னா உயிர் இருக்காது. பொன்னம்பல சாமி செய்தார். நம்மளுடைய பெரியவர் பொன்னம்பல சுவாமிகள் கூடு விட்டு கூடு பாய்வார். அவர் வந்து செம்பாக்கத்தில் இருக்கிறாரு. அவருடைய குருநாதர் வந்து முத்தையா சுவாமி மயிலாப்பூரில் இருக்காங்க. மயிலாப்பூரில் இருக்க முத்தையா சாமி அந்த மடத்துக்கு எதிரில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்து பேர் சித்தர்கள் கூடும் குளம். இன்னைக்கு சித்திர குளம்னு மாற்றிட்டாங்க. இவங்க வந்து இதே மாதிரி இங்கிருந்து அங்கே கூடு விட்டு கூடு பாய்ந்து போவார்கள். அதே மாதிரி பல சித்தர்கள் ஒன்று கூடி எல்லா விஷயங்களும் கலந்துரையாடி கொண்டு வருவார்கள். அப்படி பொன்னம்பல சுவாமிகள் வந்து அந்த இப்போ மடாலயம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தன்னுடைய உடலை கிடத்தி ஏதோ ஒரு உயிரில் போய் அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்து சென்று ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த உடம்புல புந்து வருவாங்க. அப்போ போய் நம்ம உண்மையிலேயே அவர் டெஸ்ட் எடுத்தால் அது உயிர் இல்லைன்னு ஆகிடும். அவ்வளோதான், உடம்புல உயிர் இல்லை. ஆனால் 5 நாள் கழிச்சு அந்த உடம்புல வந்து எழுந்து வருவாங்க. அப்போ கூட்டு போய் டாக்டர் வச்சு நம்ம பார்த்தோம்னா கன்ஃபார்ம் உயிர் இல்லை அப்படின்றாங்க. இப்போ உயிரையே உடல் இருந்து உயிரையே எடுத்துட்டு இன்னொரு கூடுல வச்சு அதை உயிர் செயல்பட வைக்க முடியும். இறந்த கூடு. நம்மளுக்கு உயிர் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு உயிர் இருக்கும்போது அங்கே போய் சேராது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு மருமக வந்து மாசமாக இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம்னு நினச்சிங்க. இப்போது அந்த வீட்டில் அந்த பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி இறந்து ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த மருமக குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க,
இறந்த பாட்டியே, அது மருமகளுக்கு பேத்தி பிறந்துட்டு, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா இறந்த பாட்டியே வந்து பிறந்துட்டு. கண்டிப்பா இது முட்டாள்தனம். ஒரு உயிர் ஆல்ரெடி வயிற்றுல வளருதுன்னா அது ஏதோ ஒரு உயிர். இப்போ இவங்க இறக்கும்போது, அவங்க உயிரோடு இருக்கும்போதே இவங்க உடம்புல அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இறந்த பின்னாடி 2 மாசத்துல அவங்க வந்து இந்த ஆத்மா வர முடியாது. ஏற்கனவே உயிர் அது வேறு. இப்போ அவங்க இறந்த உயிர் வந்து இதில் சேராது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஒரு இறந்த உயிரில் தான் இந்த கூடு விட்டு கூடு பாஞ்சு போக முடியும். அதுதான் இந்த அட்டமா சித்துக்கள்ல இது ஒன்று. அப்படி வீரபாகுத்தேவர் என்ன பண்ணுறாரு, அட்டமா சித்துல ஒன்றான அப்படியே விண்ணை முட்டும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து பார்க்கிறார். இவர் தூதுக்கு போனோம் அப்படின்னு கிளம்பும் போதே முருகர் சொல்லிட்டாரு, நீ போயிட்டு வான்னும் போது இவர் இந்திரன் தனியாக கூப்பிட்டான் வீரபாகுவை. இந்திரன் வீரபாகு கூப்பிட்டு, என்ன தூதுக்கு? ஆமாம் ஆமாம், முருகர் சொல்லிட்டார் கண்டிப்பாக பண்ணும், பார்த்துக்கோ அப்படின்னா. சரி சரி, முருகர் இருக்கார், நம்ம என்னங்க அப்படின்னா. சரி, நீ போற இல்லையா, நீ முருகர் கொடுத்த வேலையை செய்துட்டு ஜெயந்த என் மகன் சிறையில் இருப்பான், அவனை கூப்பிட்டு கவலைப்பட வேணாம், அப்பா முருகரை கூப்பிட்டு வந்தாச்சு, ஒன்றுத்துக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு அவரை சொல்லி அனுப்புகிறாரு. யாரு? இந்திரன் வந்து வீரபாகுவை கிளம்புறதுக்கு முன்னாடி. என்னதான் கம்பெனியுடைய செலவில் வெளிநாடு ஃபாரின் அமைச்சாலும் கம்பெனி வேலையை முடிச்சுட்டு நம்மளுடைய பர்சனலாக எதை நான் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு தூதுக்கு போகிறாரு, இருந்தாலும் என்னுடைய பர்சனல் வேலை செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்திரன். இப்போ எல்லாம் இருந்தாலும் புள்ள பாசம் வந்து விடாது. எந்த ஒரு ஸ்டேஜ் போனாலும் மனைவி கூட வானான்ட்டு போயிடுவாங்க. பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் போய் உட்காந்தாச்சு, அப்படியே தவத்தில் இருக்கிறாரு, தாடிலாம் வளர்ந்துடுச்சு, எல்லாம் தோற்றம்லாம் மாறிடுது. கிரியவலம் போகும்போது கண்டுபிடிச்சிட்டாரு ஒருத்தர், நம்ம மாமாவாச்சே இங்கே உட்காந்துங்கிறாரு, ரொம்ப நாளாக வீட்டில் தேடிங்கிறாங்களே காணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, மாமா என்ன மாமா இங்கே இருக்கிறாரு? என்னடா என்ன கண்டுபிடிச்சிட்டியாடா அப்படின்னாரு. ஆமாம். என் பையன் எப்படிங்கிறான் கேட்பாரு, என் பையன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஒரு வார்த்தை மனைவி எப்படிங்கிறான்னு கேட்க மாட்டான், வந்ததே அதனால தான். என் பையன் எப்படிங்கிறான், பிள்ளை பாசம் விடாதுங்கய்யா, ரொம்ப கடினம். இப்போ குழந்தை பாசம், மகனோ மகளோ, அந்த பாசம் வந்து விடாது. பாருங்க, ஜெயந்தன் ஒரு ஆளை சூரன் வந்து தூக்கின்னு போனா இங்க முருகரே வந்திருக்க மாட்டார் இந்த சம்பவத்துக்கு. அத்தனை தேவர்களை தூக்கின்னு போய் சித்திரவதை பண்ணா, சூரன் சிறை வைத்தான். தேவேந்திரன் வரவே இல்லையே, சிவபூஜையில் தானே இருந்தார். எப்போ இவரை மகன் ஜெயந்தனை தூக்கினானோ அதுக்கப்புறம் தான் இவர் போய் சிவபெருமானை பார்த்து கேட்டு ரொம்ப கெஞ்சு கூத்தாடி முருகனை தோற்றுவிக்க வைத்து இன்னைக்கு கூட்டின்னு வந்து இவ்வளோ வேலை செய்கிறார். இப்போ முருகர் வந்து தூது சொல்லிட்டு வான்னு வீரபாகு அனுப்பும் போது ரகசியமாக அவர் கூட்டும் போய் தனியாக கூட்டும் போய் என் மகன் கிட்ட சொல்லிடு, இது மாதிரி தைரியமாக இருக்க சொல், நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு குறையும் வராது, முருகர் இருக்கார் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போதான் இவர் வந்து கந்த மதனகிரி மேலே பார்த்தார், தெரியல, விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து பார்த்தா கந்த மதனகிரி மேலேருந்து பார்த்தா இந்த நகரம் தெரிஞ்சுதான், டாப் வியூ. அப்படியே அசந்து போயிட்டார் இவர். என்னடா இது நம்ம எங்கே இருக்கிறோம், ஒன்றுமே புரியல, எப்படி இருக்குதா ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி டாப் வியூலேருந்து அப்படி மேலேருந்து பார்க்குறாரு. அவரை பார்த்தே மலைச்சிட்டார், என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லி. சரி, இங்கே போகணும்னா எப்படி போகணும்னு பார்க்குறாரு, வழி பார்க்குறாரு. பார்த்தா இலங்கையை போகணும், இலங்கையிலிருந்து தான் அங்கே போய் சேர முடியும். அவன் தான் அற்புதமாக கடலுக்கு மத்தியில் கட்டியாச்சு. ஒரு பக்கம் வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்பு உள்ள இடத்துல தாரகசூரனை வச்சாச்சு. இப்போ இலங்கை வந்து தாண்டி தான் யாராக இருந்தாலும் நம்மளை நெருங்கணும். அதனால் அங்கே பெரிய ஃபோர்ஸுகளை வச்சுட்டான். இப்போது டைரெக்டாக யாருமே அந்த இதுக்கு போக முடியாது, வீரமகேந்திரபுரிக்கு போக முடியாது. ஒன்று அப்படி வரணும், அப்படி வரவே முடியாது. இல்லை நம்ம இலங்கை தாண்டி தான் போகணும். அப்போ இலங்கை தாண்டி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வீரபாகுத்தேவர் வழி பண்ணுறார். இப்போ ஒரு இலங்கை தாண்டி வீரமகேந்திரபுரி போகணும். அஷ்டமா சித்தில் ஒன்றான மிகப்பெரிய அந்த தோற்றத்தோடு அங்கிருந்து அப்படியே ஆகாயமாக பறந்து போகிறார். இதுவும் ஒரு சித்து. எந்த ஒரு ஹெலிகாப்டரோ ஏரோப்ளைனோ கிடையாது. இப்போ அப்படியே நினைச்ச இடத்துல அப்படியே பறந்து கொண்டு போகிறாரு. அவரு போயிட்டு இருக்காருங்க.
கந்தமதனகிரியிலிருந்து திருச்செந்தூர்லேருந்து கந்தமதனகிரி, கந்தமதனகிரியிலிருந்து மிக விஸ்வரூபம் எடுத்து விஸ்வரூபத்தோடையே அந்த வேகமாக பறக்கும் ஆற்றலில் போகிறார். எந்த புஷ்பக விமானமோ எதுவும் இல்லை, அப்படியே பறந்து போகிறார். ஒரு பேப்பர் மாதிரி ரூபம்னா பறந்து போயிடலாம், அவர் இருக்கிறதே விஸ்வரூப தோற்றம். அந்த தோற்றத்தில் பறந்து போகிறாருன்னா அவருடைய வல்லபம் என்னன்னு பார்க்கணும். வீரபாகத்தை அவருடைய மகிமைகள் இதெல்லாம். அவர் நேராக இலங்கை அடைகிறார். இலங்கையில் என்ன பண்ணியிருக்கிறான் சூரன்னா, யாழிமுகன் ஒரு கொடிய அரக்கன், மிக 1000 தலைகள் 1000 கைகள் கொண்டவன். அவனை அந்த இடத்துக்கு தலைமை தாங்க வைத்து விட்டு அவன் கீழே ஒரு ஆட்சியை கொடுத்து, இப்போ மகேந்திரபுரமே போக முடியாது, ஏன்னா இவன் பெரிய கொடிய அரக்கன், இவனை மீறி நம்ம அங்கே போக முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துக்கு வருகிறார், இலங்கையை அடைகிறார். இலங்கை அடையும் போது யாழிமுகன் பல தலைகள் கொண்டவன், பல கைகள் கொண்டவன், மிகப்பெரிய கொடிய அரக்கன். இந்த வீர மகேந்திரபுரத்தில் மாதம் ஒரு நாள் மீட்டிங், எல்லா அரக்கர்களை கூட்டு சூரபத்மன் மீட்டிங் வைப்பார். அதனால இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அன்னைக்குன்னு பார்த்து யாழிமுகன் சூரபத்மனை பார்ப்பதற்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டு வீரமகேந்திரபுரி போயிருக்கிறார். இவர் போனதுனால அந்த இடத்த இப்போ ஆட்சி செய்யணும், யாருன்னா அந்த நாளில் அங்கே பாதுகாத்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருடைய மகனான அதிவீரன் என்று சொல்லக்கூடிய மகனை அன்னைக்கு நீ தான் பார்த்துக்கணும், இலங்கையை உன் கண்ட்ரோலில் விட்டு போகிறேன், ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சூரபத்மனை மீட்டிங்காக இவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அதிவீரன் ஹேண்டில் பண்ணிடுறான் இலங்கையை. அதிவீரனுக்கு அவரை காட்டிலும் மிக வல்லபம் பொருந்தியவர் யாருக்கு, யாழிமுகனுடைய டைரக்ட் மந்திரி வீரசிங்கன்னு சொல்லக்கூடியவர். இப்போ அதிவீரன் அதிவீரனும் இப்போ வீரசிங்கனும் தான் இருக்கிறாங்க. அதிவீரன் இதுல கீழ் நகரத்தை அவர் பார்த்துக்கணும், வீரசிங்கன் ஆகாய மார்க்கமாக பார்த்துக்கணும். 2 பேரும் பிரிச்சுக்கினாங்க ஏரியா. பா கீழே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இங்கே எந்த நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதிவீரன் கீழே நின்றான். வீரசிங்கன் பார்த்தார், நான் ஆகாய மார்க்கமாக இருந்து பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கெல்லாம் போர் நடக்க போது இவங்களாம் வரப்போறாங்கன்னே தெரியாது, ஆனால் இருந்தாலும் இவங்களை எப்பவுமே அந்த பாதுகாப்புல இருந்தாங்க. ஏன்னா இவங்களை தாண்டினாதான் வீரமகேந்திரபுரம் போகணும். அவன் இங்கே அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறான். இப்போ இந்தியா நம்ம உள்ள எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம்னா, காஷ்மீரில் நம்மளுக்காக பல இராணுவ வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இல்லையா, அவங்க அங்கே போராடவே தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கிறோம். அது மாதிரி அவன் சேஃபாக வீரமகேந்திரபுரத்தில் இருந்து கொண்டு படைகள், இராணுவ படைகள் எல்லாம் அவ்வளோ பாதுகாப்போடு இலங்கையில் வச்சுருந்தான். இப்போ இலங்கை தாண்டி தான் இங்கே வர முடியும், அதனால் அங்கே ஃபோர்ஸ் இருக்குது. அங்கே என்ன நடக்கிறது அந்த தகவலெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு யாழிமுகனை முக்கியமான அமைச்சர் அவரை வர வச்சு இப்போ மீட்டிங் நடக்க போகுது. அவர் மீட்டிங் வர்றதுனால என்ன ஆகுறதுன்னா, அவருடைய மகனான அதிவீரனை அங்கே நியமனம் பண்ணிட்டு யாழிமுகன் வந்துட்டார். இப்போ அதிவீரன் ஆகாயத்துக்கு அவருடைய வீரசிங்கனை இருத்துட்டு இவர் பூலோகத்துக்கு இவர் இருக்கிறார், இலங்கையில் பாதுகாவலாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தருணத்தில் தான் வீரபாகு கிராஸ் ஆகிறார். கீழே அதிவீரன் பார்த்துக்கிறாரு, ஆகாய மார்க்கமாக வீரசிங்கன் பார்த்துட்டு இருக்கான். இவர் வீரசிங்கன் அங்கே பாதுகாத்துக்கிறாங்க. 1000கணக்கான லட்சக்கணக்கான அசுரர்கள் ஆகாய மார்க்கமாக மிதந்து கொண்டு பார்வையிடுகிறான். பிளாக் கேட்ஸ் சுற்றின்னு இருக்குது, அது ஒரு மூலையில், யாரும் அப்படி போகக்கூடாதுன்னு. கீழேயும் அது மாதிரி பாதுகாப்பில் அங்கே இருக்கிறாங்க. இவர் அவர் சார் அப்படின்னு கிராஸ் ஆனார். இவ்வளோ ஒரு மின்னல் வேகத்தில் சார் அப்படின்ட்டு வீரவாகு அப்படி அவ்வளோ பெரிய ஒரு ரூபம் இப்படி போகுது. போனோடனே டக்குன்னு திரும்பினா வீரசிங்க, யார் அது நில்லு அப்படின்னா. சரி பார்த்துட்டானேன்னு சொல்லி அவர் நின்று கிட்ட வந்தார். யார் நீ அப்படின்னாரு. எங்கே போகிற வீரசிங்கன் கேட்குறேன். என் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போகலான்னு பார்த்தேன், ஒரு நிமிஷம் அப்படி கிளம்பிட்டேன், எங்கே போகிற அப்படின்னாரு. இன்னைக்கு உன் ஜாதகத்தில் நாள் நல்லா இருந்ததுன்னா நீ என்னை விட்டுருவ, நான் சூரனை பார்க்க போகிறேன், ஒரு தகவலோடு போகிறேன் அப்படின்னா. சூரன் பேர் சொல்லி சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஆளா நீ, எப்படிடா போகலாம் நீ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி, யார் நீ, எங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வீரசிங்கன் வீரவாகுவை கோபப்படுத்துகிறார். தான் சொல்கிறேன், இன்னைக்கு உன் ஜாதகத்தில் நாள் நல்லா இருந்ததுன்னா என்னை நீ விட்டுடுவேன்னாரு. உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது பாருங்க போர்.
வீரவாகு அப்படியே சுழட்டி அடிக்கிறார் எல்லாரையும். சும்மா 2000 வெள்ளம் பேர் ஆகாய மார்க்கமாக வந்து அவரை தாக்குகிறார்கள். அத்தனை பேரையும் உருட்டுகிறார், பெரட்டுகிறார், அடிச்சு தும்சம் பண்றார். மிகப்பெரிய போர் நடக்குது. எல்லாரையும் அடிச்சு தூக்கி கீழ்ச்சி போடுறார். ஒவ்வொரு ஆளை அடிச்சு தும்சம் பண்றார் வீரபாகு தேவர். அப்போ வீரசிங்கனை வந்து அடிச்சு வீழ்த்துகிறார். வீரசிங்கன் இறந்து விழுகிறான். விழுந்த உடனே கீழே இருந்து அதிவீரன் சத்தம் போட்டான். என்னடா இது அப்படின்னு கத்துறான் பாருங்க. அப்படியே ஆவேசத்தோடு வீரபாகு தேவர் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி தம்முன்னு குச்சார். அப்படியே எங்கிருந்து? ஆகாயத்திலிருந்து இலங்கையில் அப்படி குச்சாருங்க. சத்தியமா கந்தபுராணத்துல குறிப்பிடுது. வீரபாகு தேவர் அப்படி குதிச்ச உடனே அப்படியே இலங்கை கடல்ல போயிடுது. அப்போ என்ன உயரம் இருப்பாரு, என்ன கனம் இருந்திருப்பாரு பாருங்க. உண்மையான விஷயம், ஒன்றும் சொல்லலை. கச்சியப்பர் அப்படியே பதிவு பண்றார். வீரபாகு தேவர் ஆகாய மார்க்கத்திலிருந்து அப்படி வந்து இலங்கையில அப்படி குதிக்கிறார். குதிச்ச உடனே அப்படி தரையில அப்படியே கடலோடு கடலா இலங்கை போயிடுது. அங்க உள்ளகிறவங்களாம் என்னடா திடீர்னு சுனாமி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் அவர் இப்படி வரார், இப்படி தூக்குது, இப்படி வராரு, இப்படி தூக்குது. அதிலிருந்து தப்பித்து வந்தார்கள் சிலர். தப்பித்து வந்து அதிவீரன் அவன் தலைமையில பல பேர்கள் வச்சு பெரிய போர். அங்கேயும் அத்தனை பேரையும் அடிச்சு வீழ்த்துகிறார். எல்லாரையும் கொன்று குவிக்கிறார். மிகப்பெரிய வல்லபத்தோடு போரிடுகிறார். முருகனை நினைக்கிறார். எல்லாரையும் அடிச்சு வெட்டி வீழ்த்துகிறார். மாறி மாறி பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த இடத்துல அதிவீரனும் மாண்டான். இப்போ இலங்கையில எல்லா பிளாக் கார்ட்ஸையும் மொத்த பெரிய முறியடிச்சார். இலங்கையே அப்படியே ரத்த கலர் இனக்கலியாதையா திரிஞ்சு கடல்ல இருந்து மூழ்கினதோ மூழ்காததோ அப்படியே டேப்பராகி போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு குதி குச்சார். அப்படி மேலே வந்தது. இறந்தவர்கள்லாம் அப்படியே கடல்ல போய் சேர்ந்தார்கள். நேராக அவர் அங்கிருந்து புறப்பட்டு வீரமகேந்திரபுரி அடைகிறார். மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்.